தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நேத்திக்கு நார்த் கேரளினா வாழும் தமிழ் மக்கள், அதாவது வந்து இங்க இருக்கிற ஒரு குரூப். நாங்கலாம் ஒண்ணா சேர்ந்து காஃபி குடிச்சோம். காஃபி குடிக்கும்போது யூசுவலா அரசியல் பத்தி தான் நெறைய பேச்சுக்கள் வரும். நேத்திக்கு நாங்க பேசிட்டு இருந்த கட்சி வந்து விசிகா பத்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவன் தான் அதோட பிரசிடென்ட் ஆர் தலைவர்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப கூட லேட்டஸ்ட்டா வந்து வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அப்படின்ற மாரி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. ட்ரிச்சில நடத்தியிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. நம்மளோட சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் கூட வந்து பங்கேற்றிருந்தாரு. அ ரொம்ப எழுச்சியா இருந்துச்சு மாநாடு. ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தாரு, "இது வந்து கூட்டணிக்காக இருந்த வ கிடையாது நம்மளோட உறவு. இது கொள்கை ரீதியான அ உறவு." அப்படின்ற மாரியும் பேசியிருந்தாரு. அதாவது வந்து அம்பேத்கரும், அ பெரியாரும் சேர்த்து வச்ச ஒரு கூட்டணி அப்படின்ற மாரி பேசி திருமாவளவன ரொம்ப அ பெருமையாவும் பேசியிருந்தாரு. அதே மாரி அந்த கூட்டத்தில வைகோவும் வந்து பேசியிருந்தாரு. ரொம்ப பெருமையா இருந்துச்சு அத பார்க்கும்போது. பட் இங்க ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது, திருமாவளவன் பேசும்போது பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்புல தான் அவரு பேசியிருந்தாரு. அதாவது வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, தமிழ்நாடுல பாஜக என்ற கட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பாஜக எங்க இருக்கோ, அதே மாரி பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்கோ, அவங்க 2 பேரும் ஒண்ணு தான். அவங்க இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ள நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற மாரியும் அவர் சொல்லிட்டாரு. அவரோட அரசியல் நிலைப்பாட்ட பத்தி நான் வந்து பேசவே வரல இந்த இடத்துல. இல்லையா? அவரோட அரசியல் நிலைப்பாடு வந்து அது பாஜக எதிர்ப்பாவும் இருக்கட்டும், இல்லாட்டா பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்பாவும் இருக்கட்டும். அதுதான் வந்து அவங்களோட அரசியல்ன்றதுனால தவறு கிடையாது. ஆனால் அவரு அவரோட அவர சார்ந்து இருக்கிற மக்களுக்கு அவரு நியாயம் பண்றாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது இல்லையா? அததான் நாங்க நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது வந்து இப்படியே வந்து அவரோட அரசியல் இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ நாள் அவரால தாக்கு பிடிக்க முடியும்? இது வந்து ஒரு அதாவது வந்து ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் மாரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு கட்சி அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை வந்து ஒரு பிடிப்பான ஒரு கொள்கையா இருக்கணும். பட் இன்னைக்கு நாம இப்ப பேசிட்டு இருக்கிற சமகாலத்துல பேசிட்டு இருக்கும்போது, விசிகாவோட கொள்கை என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்டோம்னா யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? பாஜக எதிர்ப்பு. அதுதான் எங்களோட கொள்கை அப்டின்பாங்க. அப்படி இல்லன்னா வேற என்ன சொல்லுவாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ற மாரி தான் நாங்க எங்களோட எங்களுக்கு தெரிந்த அரசியல் நாலேட்ஜ வச்சு, இங்க வந்து படிச்சவங்க இருக்கிறாங்க. ரொம்ப பிஹெச்டி படிச்சவங்க இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ்ல இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நாங்க டிஸ்கஸ் பண்றது தானே. அவங்க சொல்லும்போது, இது சரியான போக்கு தானா? இப்படி இருந்துச்சுன்னா, விசிகா நிச்சயமா திருமாவளவன தாண்டி எங்க போகும்? அப்படின்ற மாரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. இல்லையா? ஏன்னா, அவரு பேசினது எல்லாமே பார்த்தோன்னா, பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு தான் பேசாரு. ஆனால், அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு. இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, அவரு வந்து பாஜக எதிர்ப்ப ஒரு 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 வகையில டச் பண்ணாரு. பட் திமுக எப்படி வளர்த்தெடுக்கணும்? திமுக அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்? அதுக்கு வந்து இளைஞர்கள் எப்படி பாடுபடணும்? அது மாரிலாம் வந்து நெறைய பேசப்பட்டுச்சு. அந்த ஒரு மாநாட்ல. அந்த மாரி ஒரு பேச்சுக்கள் எங்கேயாவது இந்த இந்த மாநாட்ல இருந்துச்சா? அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து வெல்லும் ஜனநாயகம்னு வேற சொல்றாங்க. எங்க வந்து அந்த மாரி பேசப்பட்டுச்சு? இங்க எங்க ஜனநாயகம் இருக்கு முதல்ல? அவரோட கட்சிக்குள்ளேயே எங்க ஜனநாயகம் இருக்கு? அதாவது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஆ விசிகா, அதே மாரி திருமாவளவன், ஸ்டாலின் ஏதாவது தப்பு செஞ்சா கூட அவரை எதிர்க்கிற ஒரு திராணி இல்லாத ஒரு ஆளா தான் இருக்கிறாரு அப்படின்ற மாரி தான் வந்து காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளா நம்ம வந்து எடுத்துக்கலாமே. பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க. பட்டியல் இனத்து பஞ்சாயத்து தலைவர்கள். அவங்களால வந்து கொடியேத்த முடியுதா? சுதந்திர தின விழா வந்து போச்சு, குடியரசு தின விழா வந்துச்சு. யாராவது ஒருத்தங்க கொடி ஏத்துனாங்க அப்படின்ற மாரி நம்மளால வந்து சொல்ல முடியுமா? கொடியேத்த தான் விட்டுருவாங்களா? அதுக்கு அவர் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? முதல் கொஸ்டின். சரி அத விட்டுருங்க. சரி கொடி ஏத்துறது என்னப்பா அப்படின்றத விடு. அது கூட பரவால்ல. யாராவது ஒருத்தவங்க ஊர்ல வந்து ஏத்திட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைய நீ கொண்டு வரியே அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2வது நீங்க வந்து பண்ண வேங்கை வேல் பிரச்சனை.
எங்க வெல் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கழிவுகள வந்து குடிக்கிற தண்ணீல போயிட்டு சேர்த்தாங்க. அதுல ஏதாவது இதுவரைக்கும் ஒரு அக்யூஸ்ட வந்து பிடிக்க முடிஞ்சதா? அத பத்தி ஏதாவது வந்து நம்ம தொல் திருமாவளவன் வந்து நம்ம ஸ்டாலின்ட்ட கேட்டுருக்கிறாரா? கேட்கணும் இல்லையா? ஒரு நியாயம்னா ஒரு நியாயமா இருக்கணும். இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து சரி செய்யணும். தமிழ்நாட்ல இதெல்லாம் சரி செய்யணும். அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு ஒரு டிஸ்கஷன், ஒரு ஃபோரம். அப்படி இல்லாத ஒரு தொல் திருமாவளவன் எப்படி வந்து மக்களுக்கான ஒரு ஜனநாயகத்த கொண்டு வருவாரு? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டைம். நீங்க அதே மாரி நம்ம வந்து வன்கொடுமைய பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால கொடி கட்டி பறக்குது. அதுல வந்து நான் வந்து மாற்று கருத்து கிடையாது. நம்ம வந்து சூப்பர்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம். இல்லையா? ஒரு வளர்ந்த மாநிலத்தில வந்து அ வன்கொடுமைகள் இன்னும் ஜாதிய வன்கொடுமைகள் எவ்ளோ ஜாஸ்தியா இருக்கு. இந்த வாட்டி நான் டிசம்பர்ல வந்து ஊருக்கு போனேன். ஊருக்கு போம்போது அ அதாவது வந்து 2 வகையா இருக்கு. மேலூர், கீழூர்ன்னு இருக்கு எங்க ஊரு. ஊர்ல அந்த சைடு பார்த்தோம் அப்டின்னா வந்து அ பட்டியலினத்த சமுதாயத்த மக்கள் தான் அங்க வந்து ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இப்படி ஏன் ஊரு 2ஆ இருக்கு அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்மளால பேச முடியுமா? அதையும் தாண்டி தேநீர் நீங்க வந்து அருந்த போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு தனி கப்பு, நமக்கு ஒரு தனி கப்பு அப்படின்ற மாரி குடுக்குறாங்க. ஏங்க இந்த மாரிலாம் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். தம்பி உனக்கு இதெல்லாம் தெரியாது கிளம்பி போ அப்படின்றாங்க. அத பத்தி ஏதாவது பேசுறாரா? இவரு வந்து அவரோட மாநாட்ட வந்து வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற மாரி வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கே எல்லாமே மாத்திரணும் அப்படின்ற மாரி நான் சொல்லவே வரல. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அதுக்கான அதாவது வந்து அதுக்கான போராட்டங்கள முன்னெடுக்கிறாரா? அதுக்கு வந்து ஸ்டாலின வந்து புஷ் பண்றாரா? அப்படின்றது தான் என்னோட கொஸ்டினிங்கே. அந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்து ரொம்ப நாளா அடிமைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப தான் ஒரு வாழ்வு வந்து இப்போ மேல் நோக்கி வராங்க. அத வந்து ப்ராப்பரா கைடன்ஸா கொண்டு போறாரா? அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி இல்லாத மாரி தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கான உரிமைகள ஸ்டாலின்ட்டேருந்து பெற்றுக் குடுக்குறாரா? அப்படின்னு கேட்டேன்னா, அதுவும் இல்ல அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ, மிஸ்டர் திருமாவளவன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் இது. அவரோட கட்சி வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏற்கனவே அவங்க வந்து வோட் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, 1% கீழ தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவருக்குன்ட்டு இருக்கிற கோட்பாடு அவர் கல்யாணம் பண்ணல. அவரோட வாழ்க்கையே வந்து இந்த மக்களுக்காக, பட்டியலினத்த மக்களுக்காக வந்து அவர் வந்து தியாகம் பண்ணியிருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர பார்த்தாலே எனக்கு எப்பவுமே ஒரு பெருமையா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அ ஒரு முத்துராமலிங்க தேவர் எப்படி ஒரு காலத்துல வந்து அவர் கல்யாணம் பண்ணாம, இந்த தேசியவாதத்த பேசி, மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரோ, அதே மாரி தான் இன்னைக்கு தொல் திருமாவளவன் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஆர் ஈவன் 5 இயர்ஸ் முன்னாடி அப்படிதான் இருந்தார். மக்களுக்காக போராடினாரு. எந்த இடத்துல வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சதோ, அந்த இடத்துல போயிட்டு அவரு வந்து அரசியல் செஞ்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள எழுப்பி, என்ன ஏதுன்னு வந்து பேசுவாரு. அவங்க மக்களுக்காக வந்து உரிமைகளை பெற்றுக் குடுப்பாரு. ஆனால், இன்னைக்கு மிஸ்டர் திருமாவளவன், அவரோட கட்சி விடுதலை சிறுத்தைகள், இன்னைக்கு 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு அதாவது வந்து எம்பி சீட்டு 1 சீட்டு, 2 சீட்டா போன வாட்டி 3 சீட்டு குடுத்தாங்க. 3 சீட்டு குடுத்தாங்க. அதுல 1 தொகுதி தான் வந்து அவங்களோட கட்சி சின்னத்துல நின்னுட்டு, மீதி 2 திமுக கட்சி சின்னத்துல தான் நின்னாங்கன்ற மாரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கரெக்ட்டா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து அது 2ஆ 1ஆன்னு கரெக்ட்டா தெரியல. ஸோ இந்த இ இ அந்த 3 சீட்டே இந்த வாட்டி கிடைக்குமா? அப்படின்ற மாரி ஒரு ஆதங்கத்துல, இன்னைக்கு வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. 3 சீட்டு இந்த வாட்டி வந்து எங்களோட கட்சி சின்னத்திலேயே நாங்க நிக்கிறோம் அப்படின்ற மாரி வேணா மேக்ஸிமம் கேட்கலாம். 3 சீட்டுக்கு மேல குடுப்பாங்களான்னும் நமக்கு தெரியாது. சரி ஓகே. திமுகவோட நின்னா நல்லது தான். நான் இல்லன்னு சொல்லல. ஏன்னா வெற்றி பெற ஒரு கட்சியோட நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின்குள்ளேயே நான் போகல. மக்களுக்காக நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட மக்களுக்காக என்ன போராடுறீங்க? ஏன் 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்காக போயிட்டு டிஎம்கேவோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கு கூனி குறுகி நிக்கணும் அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். நீங்க கூனி குறுகி நிக்கிற மாரி நான் வந்து அந்த மாநாட்ல நான் சொல்லல. பட் இருந்தாலும் வந்து திரைமறைவில இதுதான் நடக்குது அப்படின்ற மாரி தானே தோணுது.
3 சீட்டுக்காக வந்து நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்ற மாரி. ஏன்னா வந்து இவ்ளோ பிரச்சனைகள் நான் அடுக்கி வரேன். அந்த பிரச்சனைகள நாங்க இங்க டிஸ்கஸ் பண்றோம். அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆன்சர் நமக்கு வந்து வரணுமா? வேணாமா? ஒண்ணுமே இல்ல. வேங்கை வயல்ல பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? வேங்கை வயல் பிரச்சனை வரும்போது, ஓகே. இதுக்கு தீர்வு காணாம நாங்க வந்து ஒரு ஒரு கூட்டணிக்குள்ள வரமாட்டோம். இது என்ன பெரிய விஷயமா? அது கூட்டணிக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னா, இம்மீடியட்டா கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா, அது அவருக்கு வந்து கேட்கறதுக்கு பயப்படுறாரு. ஸ்டாலின் அத தட்டி கழிக்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த ரிபப்ளிக் டே ஃபங்ஷன்ல வந்து இந்த மாரி வந்து பட்டியலினத்த சேர்ந்தவங்க வந்து அ ஒரு ஒரு 50 பேராவது வந்து போயிட்டு கொடியேத்துனாங்க. இது நமக்கு ஒரு வெற்றி அப்படின்ற மாரி அவர் ஏதாவது ஒரு வெற்றிய வந்து அவரால சொல்ல முடியுமா? இப்படியா ஒரு அரசியல் நடத்துறது? ஏன்னா வந்து அவரு வந்து மக்களுக்கான அரசியல், மண்ணுக்கான அரசியல செய்றவரு இல்லையா? அவரு சொல்றதே அப்படித்தானே. ஒரு காலத்துல வந்து பிரபாகரன வந்து இலங்கையில இருக்கிற பிரபாகரனுக்காக பேசி, அவருக்காக உண்மையா நின்னவரு. தமிழ் இனத்துக்காக நின்னவர். தமிழ் மண்ணுக்காக நின்னவர். அப்படி இருந்த ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து 1 சீட்டு, 2 சீட்டுக்காக திமுகக்கு கீழ போயிட்டு நிக்கிறது வந்து எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இததான் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து ரொம்ப திருமாவளவன பெரிய லெவல்ல வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்நேரத்துக்கு வந்து அவர் பண்ற அரசியல் சரியில்ல அப்படின்ற மாரி தான் வந்து ஃபீல் பண்ணாங்க. அவர் இன்னும் நல்லா பண்ணலாம். 100 விஷயங்கள் நல்லா பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்றது அவருக்கு ஒண்டி தான் தெரியும். வேற ஏதாவது பிரஷரா? தெரியல. இன்னும் நல்லா பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்ற அந்த கேள்வியோட இந்த பதிவ நிறைவு செய்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி, இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். இது எல்லாமே இங்க நாங்க பேசினது தான். ஓகேங்களா? யாரையும் புண்படுத்தியிருந்தா ஐ அம் ரியலி சாரி. இது யாரையுமே புண்படுத்துறதுக்கான இல்ல. இங்க இருக்கிற தமிழ் வாழ் மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டது. நம்ம டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம போயிடக்கூடாது. எங்கேயாவது ஒரு பதிவ போடணும். ஒரு 10 பேர் பார்த்தா கூட நமக்கு நல்லது தானே அப்படின்னு நெனச்சு தான் நாங்க போடுறது. நெனச்சு தான் நாங்க டிஸ்கஸ் பண்றது. அத நான் கொண்டு வந்து இங்க வந்து உங்களுக்காக போடுறேன். இது என்னோட சேனல்ன்றதுனால நான் அதில போடுறேன். அவ்வளதான். ஆ நன்றி, வணக்கம்.